மீரன் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் போட்டாலும் அப்பப்போ அடி வாங்கிப்பாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மீராமித்தின் கண்டென்ட் மூலியம் ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் நயன்தாராவை பத்தி தப்பு தப்பா பேசி கண்டென்ட் போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. இதுல பாத்தீங்கன்னா நயன்தாராவை பத்தி தப்பு தப்பா போடும் போதே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா கண்டனங்களை கொடுத்தாங்க. ஒருத்தவங்களுடைய லைஃபை தெரியாம எப்படி வந்து இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பவே அகமது மீரனை கரிச்சு கொட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த இர்ஃபான் இஷ்யூஸ் எல்லாம் எதிர்த்து பேசுறப்ப அகமது மீரன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஆளுங்க எப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதுக்கு பின்னாடி நடந்த கெட்டதெல்லாம் மறந்து போயிடுவாங்க, ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அதுக்கு முன்னாடி நல்லது இருக்கிறதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஸோ அதே தான் அகமது மீரன் மேட்டர்ல. சரி, இப்போ அகமது மீரன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் ட்ரெண்டிங் இஷ்யூஸ் பார்த்தா நமக்கு ஜெயம் ரவி இஷ்யூஸ் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்த்தி ரவி போட்ட அந்த போஸ்ட்டை பத்தி ஒரு வீடியோல போட்டிருந்தாரு. அதுல வந்து என்ன ஆர்த்தி ரவி சொன்னாங்க அதை கன்வே பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா கெனிஷா எக்ஸ்போஸ்டுங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கெனிஷா பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி இவங்க தெரபிஸ்ட்னு சொல்றாங்க, ஆனா ரூல்ஸ் படி ஒரு தெரபிஸ்ட் தன்னோட கிளைண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் ரிலேஷன்ஷிப்லயும் எந்த ஒரு உறவு சார்ந்த விஷயத்திலயும் சேர்ந்து இருக்க கூடாது, நெருங்க கூடாது. ஒரு கிளைண்ட்டை ஒரு பேஷண்டா தான் பார்க்கணும், இதுதான் ரூல்ஸ். அப்புறம் எப்படி ஜெயம் ரவி வந்து அவங்க வந்து உயிரை காப்பாத்துறவங்க தெரபிஸ்ட்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அகமது மீரன் கேட்டிருந்தாங்க.